ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நடு ஆற்றுக்கு போகிறனால இப்போ எதுவுமே பத்தலினா வைங்க அவ்வளோதான் செம்ம சீன் ஆயிரும். எப்படி இருக்கு பாருங்க, செம பயங்கரமாக இருக்குல்ல. மீனும் காஞ்சிருச்சு, எண்ணெயும் காஞ்சிருச்சு, நாங்களும் காஞ்சிட்டோம். சிரிக்காய்க்கிறாடி. பொறுமையாக சாப்பிட்றா, டேஸ்ட்டாக இருக்குன்னு தொண்டை ரெண்டில் இருக்கு. ஓகே மக்களே, அவ்வளோதாங்க, மீன் சாப்பிட்டு கிளம்புறோம். முடிச்சுக்கலாம். எங்க ஒரு நிமிஷம் மென்ட்டு சொல்கிறேன், முள் இருக்குது. வணக்கம் மக்களே, வெல்கம் டு மோனுவல். நான் பார்த்தீங்கன்னா உங்கள் மோகன். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, காவேரி ஆற்றுலேயே மீன் பிடிச்சி அதை காவேரி ஆற்றுலேயே சமைக்க போகிறோம். மீன் பார்த்திங்கன்னா நம்ம பிடிக்கல, நம்ம மாமா ஒருத்தர் பிடிச்சாரு, அவர்கிட்ட வாங்கியிருக்கோம். ஏன்னா பிடிச்சிட்டு தண்ணி அவர் நேற்று நைட்டே வளைய விட்டு பிடிச்சிட்டாரு. அந்த வீடியோ ஆட் பண்ணுறேன், இது இன்ட்ரோக்காக எடுக்கிறேன். அவர் பார்த்திங்கன்னா மீன் பிடிச்சிட்டாரு, அதை வந்து இப்போ க்ளீன் பண்ணி நம்ம வந்து சமையல் செய்ய போகிறோம். பசங்க வந்துட்டுருக்காங்க. ப்ளேஸ் பார்க்குறீங்களா எப்படி இருக்குன்ட்டு? அங்கே தான் மக்கள் சமைக்க போகிறோம். அந்த ஒரு டேங்க் இருக்குல்லங்க, அதுக்கு பக்கத்தில் ஒரு மணல் இருக்குல்ல, அங்கே தான் சமைக்க போகிறோம். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா அவர் மீன் பிடிச்சி க்ளீன் பண்ணியாச்சு. அவர் மீன் பிடிச்சி கொடுத்தாரு, அதை அப்படியே ஆட் பண்ணிடுவேன். இது வந்து சும்மா இன்ட்ரோவுக்காக வீடியோ எடுக்கிறேன். இந்த வேலை பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டே விட்டு வச்சு. எத்தனை மணிக்கு மாமா விட்டீங்க? 5 மணிக்கு. 5 மணிக்கா? ஃபுல்லாக அது வரைக்கும் விட்டு வச்சுருக்காருங்க. டேங்க் கிளீனர் தான் நிறைய மாட்டிருக்க மாட்டிருக்கு. இந்த மீன்லாம் பார்த்தீங்கன்னா சாப்பிடவே முடியாது, வேஸ்ட்டு தான் இது. இது ஆனால் செம்ம டெக்னிக். நைட்டே மீன் கண்ணு தெரியாது, ஏமாமா அப்படியே வந்து மாட்டிக்கோ. கண்ணு தெரியாத மாட்டுதல். தண்ணி ஏறும்போது மேலே வருமா? தண்ணி வடிஞ்சுன்னா பட்டுக்கு, உள்ள இருக்க மீன் பட்டுக்கு. உள்ள இருக்க மீன் அப்படியே பட்டுக்கு. தண்ணி ஊற்றமான 2 மீன் சேர்த்து வந்து போடு. பொறுமையாக கட்டினா வலை போயிடும். வலையை போயிருமா? அதை கொண்டு போய் தூக்கி மறுபடியும் மேட்டில் போட்டுருங்களா? அவ்வளோதான். இதெல்லாம் ஒன்றும் ஒன்றும் ஆகாது. ஐயோ, இது எப்படி சிக்கி கிடக்குது. நம்ம தான் எங்க போனாலும் நான் போவேன். ஐயோ ஐயோ, நேற்று இல்லை, நேற்று 6 மணிக்கு ஒரு மீன் கூட விழுமா. இது வெளியே தான் விழுந்துட்டு நைட்டு. இதெல்லாம் எடுக்கிறதுக்கே ரொம்ப நேரம் ஆயிர மாட்டிருக்கு. ஆமாம், பாருங்க, இது செம்ம ட்ரிக். எடுக்கலாம். அப்போ பொறுமையாக கழட்டிக்கலாம். இது கழட்டிங்க, நான் வீடியோக்கு மட்டும் இப்போ காட்டிடுறேன். அப்பா மக்கள் பாருங்க, முக்கால்வாசி இது தாங்க மாட்டியிருக்கு. இந்த மீன் எதுக்குமே யூஸ் இல்லை. பொறுமையாக கழட்டிட்டு வர. மீன் கெட்டு போச்சு. செத்துருச்சா மாமா? கரெக்டா. கரெக்டாக நேக்காக கழிக்கணும். ஏமாம்மா, இல்லை வலையெல்லாம் பிஞ்சிரும். வலை பிஞ்சிரும். வேறு இந்த டேங்கில் போட்டோன்னா நல்லாவே பிஞ்சு. அதெல்லாம் பொறுமையாக எடுக்கணும். எங்க இரு யா அப்படியே இது வேப்பங்குச்சி உடச்சி விளக்கலாம். நானே விளக்கலடா. சரி போயிட்டு வா. மாமா வரேன். இங்கே பாருங்க, காட்டுறேன். இங்கே பாருங்க. அப்பா, இது எதுவுமே ஆகாதுங்க, எதுவுமே யூஸ் இல்லை. சாப்பிட முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. அது ஒன்றும் பண்ண முடியாது. பாருங்க, ஃபுல்லாக ஆகிற மீனோட ஆகாத மீன் தான் எச்சா மாட்டியிருக்கு வலைய. வலையவே மாற்றிக்கலான் இருக்கீங்களா? ஆனால் பெரிய வலை போட்டால் மாட்டாதாமாம்மா? பெரிய வலை போட்டால் மாட்டுறோம். இந்த கலெக்டர் கொஞ்சம் ஆமாம், கலெக்டருக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இருக்கு. என்ன போட்டு வலை 5 பேருக்கு தகுந்த மாதிரி கழட்ட முடியல. சொல்லிங்கனால அவ்வளோதான் மக்கள். இந்த சைட் கட்டி வச்சுருக்காரு, இதிலேருந்து அது வரைக்கும் விட்டு வச்சுருந்துருக்காரு. நம்ம எண்டுக்கு வந்தாச்சு. அவ்வளோதான். நேற்று இதில் 2 மட்டும் இந்த முறத்துல முன்னாடியே இது ஒன்றுங்க. இப்போ அதை எடுக்கிறது எவ்வளோ நேரமாம்மா ஆயிரும்? அப்படியே 1/2 மணி நேரம். அம்மா, இதை கூட எடுத்தாச்சு கொஞ்ச நேரத்தில். அது இருக்கு 1/2 மணி நேரம்.
A few moments later. பார்த்தீங்கன்னா ஒரு மீன் பிடிச்சிட்டு வந்துட்டார். அதில் மொத்தம் 3 கிலோக்கு பக்கம் இருந்துச்சு. அதில் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு பசங்களுக்காக ஒரு 2 கிலோ வச்சுட்டு வீட்டுக்கு 1 கிலோ கொடுத்தாச்சு. இருங்க மீனை காட்டுறேன். ஒரு 2 கிலோ வச்சாச்சுங்க. மிச்சம் வீட்டுக்கு 1 கிலோ கொடுத்துட்டேன் குழம்புக்கு. உப்பு போட்டு வச்சுருக்கேன். பசங்களை வர சொல்லிட்டேன். எல்லாம் வீட்டில் இருக்கானுங்க, வந்துட்டுருக்கானுங்க. எல்லாம் ரெடி பண்ணிட்டு வந்தாச்சு. மக்கள் எல்லாம் எடுத்தாச்சுங்க. எடுத்துக்கிட்டு ரெடியாக கிளம்பியாச்சு. என்கிட்ட பார்த்தீங்கன்னா மீன் இருக்குது. அப்புறம் பசங்க பின்னாடி வரவும் அடுப்பும் கொண்டாடுறாங்க. அந்த ஐயோ அம்மா, பழைய வீடியோவில் பார்த்துட்டிங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அடுப்பெல்லாம் அங்கேயே இருந்திருக்கும், விரவுக்கு பஞ்சம் இருக்காது. ஆனால் இப்போ நம்ம நடு ஆற்றுக்கு போகிறனால இப்போ எதுவுமே பத்தலினா வைங்க, அவ்வளோதான் செம்ம சீன் ஆயிரும். அதனால் கொஞ்சம் பார்த்தா போகணும். இருங்க பாய், தம்பி என்னவீங்க பாருங்க பாய். ஆல்ரெடி நான் அந்த பழைய வீடியோவில் சொல்லியிருந்தேன், இதே தண்ணியில் வந்து மீன் பிடிச்சி சமைச்சு போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பிடிச்சில்ல, அவர்கிட்ட வாங்கி சமைச்சு போட போகிறோம். அப்பா, இங்கே ஆழம் கம்மியாக தாங்க இருக்குது. போக போக ஆழம் எப்படி இருக்குன்னு தெரில. ஆழமாடாங்க நனைஞ்சிருவேண்ணா, நான் பேண்ட்டெல்லாம் நனைஞ்சிருவா. அப்பா, நீ நனைஞ்சாலும் அந்த கல் நனையக்கூடாதுரா சுபாஷ். அடுப்பு எரியாமல் போயிருந்தா. இன்னொரு வீடியோ போட்டிருப்பாருங்க, மேட்டூரில் தண்ணி நிரம்பினா காவேரி என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த டேங்க் எப்படி இருக்குன்ட்டு. அதையும் அப்படியே மேலே காலில் தரேன், பார்த்துக்குங்க. இன்னும் பாய்ஸ் பார்த்தீங்கன்னா விரவில் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க. இங்கே கொஞ்சம் விரவு கிடக்குது, ஆனால் நல்லா மழையில் நனைஞ்சு கிடக்குதுன்னு வைங்களேன். பசங்க வரவங்கள மீனை ரெடி பண்ணிடலாங்க. மீனுக்கு மசாலாவெல்லாம் தடவி ரெடி பண்ணிடலாம். மக்கள் பயங்கரமாக இருக்குங்க பிளேஸு. சுற்றி பாருங்களே, செமையாக இருக்குது. குளிக்கிறதுக்கு சூப்பர் இடம்டா டே. ஃபஸ்ட்டு குளிச்சுட்டு இருந்து இல்லை சொல்கிறேன். இப்போ எட்டம் செமையாகிருச்சு. மணலில் இவ்வளோ கொண்டாந்து போட்டுருச்சு. இருங்க பேக் கேமராவில் காட்டுட்டா. சூப்பராக இருக்குல்ல. இந்த சைடு பார்த்தீங்கன்னா தண்ணி, அப்படியே அந்த சைடு பார்த்தீங்கன்னா தண்ணி, இந்த சைடு தண்ணி. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னாலும் தண்ணி. நம்ம நடுவில் இருக்கோம், தீவு மாதிரி, ஒரு குட்டி தீவுக்குள்ளே மாட்டிக்கிட்ட மாதிரி இருக்கும். பசங்க அங்கே வந்துட்டுருக்காங்க. எப்படி இருக்கு பாருங்க, செம பயங்கரமாக இருக்குல்ல. இங்கே தாங்க இப்போ மீன் சமைச்சு சாப்பிட போகிறோம். பாத்துரா, பார்த்து வாங்க. அங்கே கொஞ்சம் இந்த பக்கம் ஆழமாக இருக்குது. பசங்க பார்த்தீங்கன்னா விரவு கொண்டாடுறாங்க. விரவுக்கு எப்பயுமே பஞ்சம் இருக்காது. இந்த டைம் நடு காட்டுக்குள்ளே, இந்த காட்டுக்குள்ளேங்கிற பாருங்க, நடு பாலத்தீவுக்குள்ளே இருக்கிறோம்ல. பாலத்தீவு தான்டா. பாலத்தீவா? அது பாலைவனம் ப்ரோ. பாலத்தீவுக்குள்ள மாட்டுக்கிற மாதிரி இருக்குது. இங்கேயும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது, அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா மீனை கழுவியாச்சு. கழுவி கொஞ்சம் உப்பு போட்டு வச்சுருந்தாங்க. அதை போய் ஆற்றுல போய் அலாசிட்டு வந்தாரலாம் ஒரு அலாசு. எட்டெல்லாம் பாருங்கள், பிளேஸ் சூப்பராக இருக்குது. ஆனால் அதுவும் அப்படியே இந்த நைட் டைமில் வந்தீங்கன்னா, இங்கே நைட் டைம் வந்தோம்னா அப்படியே காற்று சும்மா ஜில்லுன்னு அடிக்கும். அப்படியே அந்த நிலா வெளிச்சத்துக்கு அப்படியே படுத்துருந்தோம்னா இங்கே இது செமையாக இருக்கு. சொன்னேன்ல, 2 பக்கமும் அப்படியே பாலைவனம் மாதிரி இருக்குன்ட்டு. அந்த சைடு தண்ணி, நடந்து வர்றப்ப பார்த்துருப்பீங்கல்ல, அந்த சைடு தண்ணி, இந்த சைடு தண்ணி, இந்த பக்கமும் தண்ணி, அந்த பக்கமும் தண்ணி. ஏன் தெரியுங்களா எப்படி பாலைவனத்தில் தண்ணி? அதான் நானும் யோசிக்கிறேன். ஃபுல்லாக அப்படியே இதாயிருச்சு. பாருங்க, உப்பு போட்டோன்னே, எப்பயுமே உப்பு போட்டோம்னா இங்கே மீனில் கொஞ்சம் இது ஒட்டிகிட்டு இருக்கும், அந்த டஸ்ட்டு அது இதுன்னு ஒட்டிகிட்டு இருக்கும். பார்க்குறப்ப எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. இப்போ பாருங்கள், எப்பயுமே ஒரு டைம் வாங்கினீங்கன்னா உப்பு போட்டு அலாசிக்குங்க.
மீன் வந்துருச்சு. ஹை மக்கள் அவ்வளோதான் க்ளீன் பண்ணியாச்சு. அடுத்து போய் சமையல் செஞ்சிடலாமா மக்கள்? அடுத்து பார்த்தீங்கன்னா மீனை க்ளீன் பண்ணியாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணியாச்சு. இது ஒரு 2 கிலோ மீன். அப்புறம் பார்த்தீங்கன்னா உப்பு, அப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு தான் போட போகிறோம். மீன் பார்த்தீங்கன்னா நல்லா ஒட்டுறதுக்காக கார்ன்ஃப்ளவர் மாவு. ரெடி வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் கருவேப்பிலையும் போட்டாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா உப்பு தேவையான அளவு, அது பார்த்துட்டு கூட போட்டுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா சிக்கன் 65 மசாலா தூள். மிளகாத்தூள் எடுத்துடா. தண்ணி தேவையில்லை. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள் போடு போடு. இன்னும் கொஞ்சம் போட்டுரு, கொஞ்சமாக போடு. ஆல்ரெடி இதில் காரம் இருக்கும், இருந்தாலும் கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கணும். மசாலாவெலாம் நல்லா உரைக்கிட்டுன்ட்டு ஒரு காய வச்சிடலாம். கொஞ்ச நேரம் காஞ்சிச்சுன்னா கொஞ்சம் நல்லா மசாலாவெலாம் ஒட்ட ஆரம்பிச்சிடும். அந்த இலை இது பண்ணு. 10 and 10 பட்டாம்பூச்சி பறக்குது. அது மண்ணெல்லாத்தோட பட்டாம்பூச்சியில் அடிக்காதரா? அடிக்கலாம். அப்புறம் இருக்கும் அப்படி இன்னும் ஆட பிடிக்கல முடியலன்னா வேறு இடத்துக்கு மாற்றி விட்டுருங்க. மக்கள் அடுத்து மசாலாவெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. அதுக்குள்ளேயும் நம்ம அடுப்பு பற்ற வச்சுக்கலாங்க. சூப்பர். தீப்பிடி பார்த்தாரு. அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. இது பத்தாதுரா. நம்ம தைக்கிற மாதிரி பத்தா இன்னும் கல்லெட்டு ஒன்று பற்றி பார்க்கலாம். கல் எடுத்து வந்து ஒன்றுமே பத்தா இடம் 10 அப்படி சுபாஷனை பிடிக்காத தீப்பெட்டியா? இப்படி செய்வீர்கள் என்று கனவிலும் கூட எதிர்பார்த்து சிக்கி முக்கி கல்ல யூஸ் பண்ணி பார்க்கலாம். குச்சி போயிருச்சு. அவ்வளோதான். அதனால வாரத்துக்குள்ள எல்லாம் வெயில் பைத்தியம் புடிச்சு தெரிய போகிற தெரிஞ்சு போச்சு எனக்கு. ஒரு 2 குச்சி இன்னைக்கு தீப்பெட்டியை முட்டிக்காம போகுது பிரச்சனை. அப்படி இன்னும் 10 மாட்டிக்குது. அந்த வடிவில் ஒரு படத்தில் பண்ணுவான்ல, சிறக்கும்பியா டாமி. நான் நீ ஃபஸ்ட்டு பண்ணவரே பண்ணா 10. இத்தனை குச்சியை போட்டு நீ பாரு கொளுத்தி விட போகுது சுபாசனை. சரி இப்படி வச்சுருந்தா 10 கூட சாயந்தரம் செஞ்சு சாப்பிட்டு வெயிலில் காயறானுங்க பாருங்க அந்தாண்ட. எல்லாம் மண்டை கோளாறாயிரமா இருக்குது வெயில்ல. A few moments later. ஃபோன் பண்ணுதுண்ணா. என்னடா பர்மா கட்டு மாதிரி கட்டிட்டு இதெல்லாம் கண்டிப்பா போடுவேன். ஏய் வாடா, நீச்சல் அடிச்சு வா. நான் முட்டிக்காத கூட இனிமேல் வரவே மாட்டான்டா சமையல் செய்யற வீடியோக்கு. இப்படி செய்வீர்கள் என்று கடையிலும் கூட நினைச்சு பார்க்கவில்லை அப்படின்ட்டு வரையா. அரை மணி நேரம் அவன் கேட்டதுக்கு பார்த்தீங்கன்னா மீனை காய வைக்க வந்தாச்சு அப்படின்னு சொன்னோம். ஆனால் கடைசியில் பார்த்தா நம்மளே இங்கே வெயிலில் காஞ்சிட்டு இருக்குங்க. வெயில் அப்போ கம்மியாக தான் இருந்துச்சு, இப்போ போட்டு தாக்குன்னு தாக்கிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் இப்படியே வச்சுருந்தோம்னா இதுவே தீ பிடிச்சிரும்னு நினைக்கிறேன். போயிட்டு ஐஸ் வாட்டர் எப்படி உட்காந்துருக்காங்க பாருங்க எல்லாம். மீன் காயறதோட சேர்த்து நாங்களும் காஞ்சிட்டு இருக்கோம். ஐஸ் வாட்டரை குடிச்சா தம்பி எல்லாம் தண்ணி குடத்துல போய் கொண்டு போ. தண்ணி அவ்வளோ செத்து போயிருந்தாளா? நீ சொல்லிட்டு அசால்ட்டா தண்ணி கொண்டு 2 ரூபா மீன் திங்கிறதுக்குள்ள உனக்கு வர்ற பாடு இருக்கு. அப்படிதான் அந்த மீன் சில்லையிலையும் சிக்கன் ரைஸ்லையும் எனத்தான் கண்டாங்க. 13 சைஸ் கிடைச்சியா?
வாடா வாடா. ஏசிலேருந்து வரையா நான் கொஞ்சம் வேகமாக வெயில் வெந்து போயிருண்டா மக்கள். இதே நம்ம இங்கே செஞ்சுட்டு அங்கே டேங்க்கு கீழே கொண்டு வைக்கலாங்க. இங்கே உட்காந்து சாப்பிட்டோம்னா அப்புறம் அவ்வளோதான், சூடு பிடிச்சிக்கு. டேங்க் மேலே வச்சு வறுத்துன்னு எல்லாம் தீ பிடிச்சி எறிகிறதுக்காடா. நல்ல ஐடியா கொடுக்குறேன் பார்த்தியா. டேங்க் மேலே வச்சு சொல்லி இந்த மோட்டர்லாம் வெடிச்சு எல்லாரும் உள்ளே போய் கம்பி எண்ணெய் வைக்கிறதுக்கா. சீக்கிரம் இன்னும் பொண்ணோட ஓட்டு வந்துட்டு இருக்கிறேன். இவன்லாம் காஞ்சு மீன் காயுதோ இல்லை இவன் காஞ்சிட்டான்டா. பத்தவிடே தண்ணி வருதுலையா. வாழ்க்கையில் இப்படி ஒரு சமையல் இவனுக்கு மீன் சாப்பிட்டுக்கவே கூடாது. நீ வாழ்க்கையில் இது மாதிரி ஒரு இது மறக்கவே கூடாது. அங்கெல்லாம் சமைக்க முடியலடா. சரி இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருக்கும்னு கூட்டிகிட்டு வந்தவங்க எல்லாத்தையும். ஆனால் நிழல் மட்டும் இருந்துச்சுன்னா வைங்க சூப்பர் பிளேஸுங்க இது. செருப்பு சூப்பராக கேண்டா. நைட்டு 5 மணிக்கு மீன் வருகிறோம்டா. மொட்டை வீடு எரிச்சது அப்புறம் புடி சீக்கிரம் வறுத்துட்டு போலான் இருக்கே. இல்லை மண்டை சொல்லி அடுத்து எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. காலையில் பார்த்தீங்கன்னா பிளான் போடும்போது வெயில் கொஞ்சம் கம்மியாக அடிச்சிட்டு இருந்துச்சு. எல்லாம் கொண்டாந்து அடுப்பெல்லாம் வச்சதுக்கப்புறம் வெயில வேறு லெவலில் அடிக்க ஆரம்பிச்சிச்சுங்க. அதனால் நம்ம வந்துட்டு சமைச்சிட்டு அங்கே கொண்டு போய்க்கலாம். டேங்க் இருந்துச்சுல அது கீழே கொண்டு போய் சாப்பிட்டுக்கலாம். இல்லைன்னா சாப்பிட முடியாது. அங்கே கொண்டு வைக்கலாம்டா. டேய் எப்படியா அங்கே இருக்கு பாரு. ஆனால் பிளேஸ் எல்லாம் உண்மையாக பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. இது வந்து நைட்டு வேட்டையாடிட்டு அப்படியே ஃபுல்லாக இருட்டாயிரும். அப்போ சமைச்சோம்னா இங்கே சமைச்சு சாப்பிட்டோம்னா செம்மையாக இருக்கும். ஆனால் இப்போ திடீர்னு வெயில் ஏறி இதாகிடுச்சுங்க, ரொம்ப அதிகமாகிடுச்சு. எல்லாம் செத்துட்டானுங்க. ஆல்ரெடி வீடியோ பார்த்துருப்பீங்க. சரி மக்களே நான் போய் பொரிச்செடுக்கிறேன். மக்கள் மீன் காஞ்சிருச்சு, எண்ணெயும் காஞ்சிருச்சு, நாங்களும் காஞ்சிட்டோம். சிரிக்காய்க்கிறாடி. மீனை போட்டு எடுத்துடலாங்க. இதுவும் நல்லா சூப்பராக காஞ்சிருச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் விட்டா அதுலேயே பொறிஞ்சிருந்தா பாருங்க. சும்மா சில்லு இறங்குறேன். ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு மாதிரி சாப்பிடுவாங்க. ரோஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நல்லா முருகில் விட்டு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி இல்லை மசாலா வந்து மசாலா ஸ்மெல்லும் கொஞ்சம் இது அது என்னது மாதிரி சாப்பிட்னா கொஞ்சம் விட்டு அடசல் விட்டாவே எடுத்தால் போதும். எப்படி எடுக்கட்டும் எல்லாம் இருக்கு. இதாக விட்டா ரோஸ்ட் மாதிரி மாவு மாதிரி இருக்கோங்க. அதான் நல்லா இருக்கும். தண்ணி நல்லா வெடி வந்து கிடக்குது. வெந்துருச்சுங்க. ஒரு 2 இடத்துல வந்து அரை வேக்காடை எடுத்துட்டு ஒன்று வந்து நல்லா பொரிய விட்டுறலாம். ரெண்டு மீன் திங்கிறதுக்காக சூப்பராக வந்துருச்சுங்க. இந்த கவர் பிடிச்சி கூடையில் விட இதையும் எடுத்து உள்ள போடு. கூடையில் போடு. சரி அவ்வளோதாங்க, வெந்துருச்சு, எடுத்துடலாம். இன்னைக்கு வேறு லெவலில் இருக்கு போதுங்க மீன். எப்படி இருக்கு பாருங்க. அவ்வளோதாங்க, கடைசி இடத்துல சமைச்சிட்டாங்க. போயிடலாம் டேங்க்குக்கு. சூப்பராக ரெடி ஆகிட்டு இருக்குங்க. அவ்வளோதான், கடைசி இடத்துல கொண்டு போய் வச்சுட்டு சாப்பிட வேண்டியதா.
என்னடா அவார்டா கொடுக்குறாங்க இப்படி ஆக்ட் பண்றியா? மக்கள் வெந்துருச்சுங்க. மீன் மட்டும் இல்லை, எல்லாம் அறவே கடை எடுத்துக்கிட்டோம். நல்லா பொரிய உள்ள இப்படியே சாப்பிட்லாம் அப்படின்ட்டானுங்க. ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னானுங்க. அவ்வளோதான் டேங்க்கு கொண்டு போய் சாப்பிட்றலாங்க. ஸ்மெல்லு வேறு சூப்பராக அடிக்குது. ஸ்மெல்லு வேறு செமையாக அடிக்குது. எப்படி இருக்குன்னு தெரில. போய் வச்சு தான் சாப்பிட்ணும். கொண்டு போயிடலாமா? மக்கள் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு மீன் பிடிச்சோம். அங்கே தான் பாருங்க, தெரியுதா? உயிரோடு தாங்க இருக்குது. அதை போட்டு போகலாம். லைட்டாக அடிபட்டுருக்க மாட்டிருக்கு, திருகிருச்சு. சரிங்க, நம்ம போய் கரைக்கு போய் சாப்பிட்லாம். இந்த நம்ம டேங்க்குக்கு போய் சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். இங்கேயே உட்காந்து சாப்பிட முடியாது, வெயில் கொளுத்திட்டு இருக்குது. இங்கே இப்படி ஒரு இடத்த விட்டு போட்டு அங்கே போய் பாலைவனத்து சமையல் செஞ்சுட்டு வரோம். ட்ரெண்டிங்கா வெந்து போய் அம்மா சூப்பர் இடங்க. இங்கே தான் உட்காந்து சாப்பிட போகிறோம். மக்கள் பிளேஸுக்கு வந்தாச்சுங்க. எடுத்துங்க, ஆளுக்கு ஒன்று எடுத்து சாப்பிடுங்க. ஏன்டா வெறி எடுத்தோன்னா திங்கிற? நல்லா இருக்கா? சூப்பர்ண்ணா. பொய் சொல்லாத. எடுத்து வச்சுக்கிறேன். நல்லா இருக்குதுங்க. நல்லா இருக்கா? சூப்பராக இருக்கா? இலதான் இல்லை, ரொம்ப முக்கிய வெங்காயம். நல்லா இருக்குல்ல? சூப்பராக இருக்குது. முள்ளக்கு இது முழுங்கிடாதா? ஒரு ஜோதிக்கு தான் இல்லை பிள்ளை கிடைக்கும். என்னடா பண்ணுறா? நான் முள் எடுத்துட்டு அமைதியா எடுத்து பொறுமையாக சாப்பிடு. சூப்பராக இருக்குது மக்கள். நல்லா வெந்துருச்சு. லைவா? லைவ் தான் நாங்கள் போகிறதுக்கு. ஆமாம், லைவ். கல்யாணம் ஆயிடுச்சா? ஆகல, அதுக்கு என்ன? எப்படி ஆகும்? உண்மையாக வேறு லெவலில் இருக்குது. நல்லா பெரிய மீன் எடுத்துக்கிட்டு நல்லா சாப்பிட்றதுக்கு. இலம் தான் நல்லா இருந்துருக்கேன்டா. சாப்பிடு, பயப்படாத. ஏதோ ஒன்று எடுத்துன்றா. எல்லாத்துலேயுமே சதை இருக்கும். சதை இருந்தால் நல்லா இருக்கிறாமுங்க. முள்ளு தொண்டையில் ஏறிச்சா? வாங்க உங்க அதை வச்சு ஓட்டிடலான்னு பார்க்காத, பொண்ணு விடுவேன். நல்லா இருக்கடா? சூப்பராக இருக்குது. வைத்த எப்பவுமே உப்பு மட்டும் லைட்டாக வச்சா போய் சட்டுருக்கியா? கடவுள் அது ஃபஸ்ட்டு 2 இது மட்டும் தான் அதிகமாக இருந்துச்சு. இல்லை, எனக்கு லைட்டாக உப்பு வச்சா தான் இருக்குது. எப்படா இருக்குது? டேஸ்ட் தள்ளுதுண்ணா. டேஸ்ட்டு தள்ளுதா? அல்லது இங்கே பாருங்க, நல்லா வெந்திருக்கு. டேஸ்ட்டாக தள்ளுதா? பெரிய குக்கு கோமாளிக்கு சொல்கிறாரு இவரு. இந்த முள் மட்டும் தான் டேஸ்ட் ஆகும். மீனில் முள் இருக்குண்டா, தெரியாதா? நான் பார்க்குறேன். இப்போ தான் பார்க்குறியா? அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. ஓகே மக்களே, அவ்வளோதாங்க. மீன் சாப்பிட்டு கிளம்புறோம். தொடர்ந்து முடிச்சுக்கலாமா? எங்க ஒரு நிமிஷம் மின்ட்டு சொல்கிறேன், முள் இருக்குது. ஓகே மக்கள், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அப்படியே நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே ஒரு லைக் பண்ணிவிட்டு போயிருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் வந்து நம்ம பசங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே மக்கள், பாய்.